الله الرحمن الرحيم. கணியத்திற்குரியவர்களே, திருக்குர்ஆன் விரிவுரையின் அவசியம் என்ற தலைப்பிலே உங்களிடத்தில் சில கருத்துக்களை சொல்லுமாறு நிர்வாக குழுவினர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது என்பது மனிதனுக்கு இயன்ற ஒரு காரியம் அல்ல. ஆனால் அதற்கு விரிவுரையும் முழுமையாக விளங்கிய மனிதர்களும் உலகத்தில் கிடையாது. செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அத்தருக்கு அணில் இத்ராக்கும் என்பதாக ஒரு சொற்றொடரிலே கூறுவார்கள். அழித்து அந்த தரத்தில் இத்ராக்கு என்பதாக கூறுவார்கள். திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முடியாது என்பதுதான் அறிவோம் என்பதாக செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அவருடைய பொருள் என்ன? இது ஆழம் காண முடியாத கடல். ஆழம் காண முடியாத கடலை விளக்கவுரை இல்லாமல் யாராவது விளங்க முடியுமா? சாதாரண திருக்குறளுக்கு கூட விளக்கம் தேவைப்படுகிறது. ஷேக்ஸ்பியர் எழுதிய ஆங்கில நாடகங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்படுகிறது. சீரா புராணத்திற்கு விளக்கங்கள் தேவைப்படுகிறது. சாமானிய மனிதன் எழுதியதற்கே விளக்கங்கள் தேவைப்படுகிற பொழுது ஆழம் காண முடியாத கடல், அது எந்த அளவிற்கு ஆழம் காண முடியாத கடல் என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுவான். வந்த மாபில்லாத விஷயங்களுக்கு நம்பலாம். பூமியில் உள்ள எல்லா மரங்களையும் எழுதுபவர்களாகவும் கடலை போன்ற 7 கடல்களை மையாகவும் கொண்டு எழுதி தீர்த்தாலும் அதனுடைய விளக்கத்தை எழுதி தீர்க்க முடியாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 31-27 வசனத்திலே சொல்லி காட்டுவான். 7 கடல் மையை கொண்டு எழுத முடியாது என்றால் ஆழம் காண முடியாத ஒரு கடல் அல்ல, 7 கடலுடைய மையை கொண்டும் எழுதி முடிக்க முடியாத அளவிற்குள்ள விளக்கங்களை சுருட்டி அல்லாஹ்வுடைய ஞானம் அனைத்தையும் சுருட்டி நமக்கு ஒன்றை தந்திருக்கிறான். அது நானும் விளங்குகிறேன் நீனும் விளங்குகிறேன் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமான ஒன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். திருக்குர்ஆனிலே விளக்கவுரை இல்லாமல் அதை விளக்க முடியாது. விரிவுரையாளர்கள் அதற்கான மரபின் பின்பற்றி சொல்லக்கூடிய விளக்கங்களை ஏற்காமல் நம்மால் விளக்க சொல்ல முடியாது என்பதுதான் சின்னமான ஒரு செய்தியாகும். ஒரு இடத்துல எல்லாம் 15-99 வசனத்திலே சொல்லுவான், நீ உறுதி வரும் வரை அல்லாஹ்வை தொழுது கொள்வா என்பதாக அல்லாஹ் சொல்வான். உறுதி வரும் வரை தொழுவா. இதை விளக்க முறை இல்லாமல் தமிழ் மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்தவர் என்ன நினைப்பார்கள்? உறுதி வரும் வரை தொழ வேண்டும். எனக்கு மன உறுதி வந்துருச்சு, நான் தொழ வேண்டியதில்லை. உறுதி வரும் வரை தொழ வேண்டும், மன உறுதி வந்துவிட்டது, எனக்கு தொழுக வேண்டியதில்லை என்பதால் அதனுடைய நேரடி மொழிபெயர்ப்பு. ஆனால் உறுதி என்றால் எதை பற்றி நீங்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்கு வழியாக வந்த பக்தர்கள் விளக்கம் பெறுவது மரணம் வரும் வரை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மரணம் வரும் வரை தொழுகை கொள்வதற்கு எவருக்குமே அனுமதி இல்லை. இதுதான் இந்த வாசகத்தினுடைய கருத்து. ஆனால் சாதாரணமாக தமிழ் உரையை பார்ப்பவர்களுக்கு உறுதி வரும் வரை, நான் சொன்னதை 15-99 அதனுடைய விளக்கத்தை பார்த்து எத்தியன்னா எல்லாரும் எத்தியன்னா உறுதிங்கிறது தெரியும். உறுதி வரும் வரை நீங்கள் உங்களுடைய இறைவனையும் அணுகுங்கள். எனக்கு உறுதி வந்து விட்டது, அல்லாஹ் பற்றி எனக்கு வழங்க வேண்டியதில்லை என்பதாக மனிதன் தவறான கருத்தை சென்று விடுவான். அதற்குத்தான் விரும்பியாளர்கள் மரணம் தான் உலகத்திலேயே மறுக்க முடியாத நிகழ்வு, யாருமே அதை மறுத்து பேச முடியாத அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மரணம். எனவே அதுதான் உறுதியான செய்தி என்ற விளக்கம் சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துத்தான் திருக்குர்ஆனுக்கு விளக்கத்தை பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிடம் வரை அவர்கள் தொழுகி விட்டதாக இல்லை. 2 பேர்கள் அவர்களை கைத்தாங்களாக அழைத்து செல்கிற அளவிற்கு
தனக்கு நல்ல நினைவு இருக்கிற வரைக்கும் அவர்கள் தொழுகி விட்டதாக இல்லை என்ற பொழுது அப்படி எத்தி என்பதற்கு என்ன அர்த்தம்? பெருமானாருக்கு வராது எத்தினா உனக்கு வந்துவிட்டது, பெருமானாருக்கே மூத்து வரை அவள் சொல்றாங்க, மூத்துதான் என்னுடைய பொருள் என்று அதற்கு கடன் காணுகிறார். ஏராளமான வசங்களை சொல்லணும். வருடத்தில் அதான் சொல்லுவான், இந்த குர்ஆன் அல்பட்டிற்கான மஷ்ஹூதா என்பதாக கூறுவான். குர்ஆன் அல்பட்டிற்கான மஷ்ஹூதா ஃபஜ்ருடைய ஸலாத்து, ஃபஜ்ருடைய ஸலாத்து பெருமக்கள் திரளும் இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுவான். ஃபஜ்ருடைய ஸலாத்து பெருமக்கள் திரளும் இடமாக இருக்கிறது என்று சொல்றான். ஆனா ஃபஜ்ருக்கு நிறைய கூட்டம் குறையுது, தான் கூட்டல் குறையுது. ஆனால் பெருமக்கள் திரளும் இடமாக இருக்கிறது ஃபஜ்ர் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுக்கு என்னதான் அர்த்தம்? எல்லாரும் ஃபஜ்ர் தொழுகைக்கு தான் வர்றாங்க, நம்முடைய பொருள் செய்யும் முடியுமா? நேரடி பொருளை பார்த்தால் அப்படித்தான் சொல்லும். குர்ஆனுல் ஃபஜ்ரி 1778 வசனத்திலே ஃபஜ்ருடைய குர்ஆன் என்பது பெருமக்கள் ஆஜராகக்கூடிய இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். என்றால் என்ன பொருள்? வழிவாங்கு வந்த அந்த தஃசீருடைய தொடரில் நாம் அதை ஆய்வு செய்யும் பொழுதுதான் மலக்குகளும் ஒவ்வொரு தொழுகை ஃபஜ்ர் தொழுகையில் கூட்டமாக கலந்து கொள்கிறார்கள். மலக்குகள் கலந்து கொள்ளும் தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்திலே அவர்களுடைய பணியை செய்வதற்காண்டியும் கேள்விகளை கேட்பதற்காண்டியும் ஒவ்வொரு மனிதனுடன் பல மலர்களை இணைத்திருக்கிறார். இந்த மலர்கள் டூட்டி மாறுகிற நேரம் பகிர்ந்தார். பகிர் நேரத்தில் அவங்க டூட்டி மாறுறாங்க. எவன்தான் இருந்தவர்கள் பகிர் நேரத்திலே அவர்கள் தொழுதுவிட்டு விடைபெற வருகிறார். பஜுடைய டூட்டியை எடுக்கக்கூடியவர் பஜருக்கு வருகிறார். அரசாங்க ஆஸ்பத்திரிகளை நர்சுகளை நாம் பார்க்கிறோம், டூட்டி மாறக்கூடிய நேரத்தில் 2 வகையான மக்களும் ஒன்று சென்றார்கள். அது வந்து டூட்டி ஏற்கக்கூடியவர்களும் டூட்டி மாறக்கூடியவரும் 2 பேரும் ஒன்று சேர்கிற இடம் பஜுடைய தொழுகையாக இருக்கிறது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். எனவே மனிதர்கள் கம்மியாக இருந்தாலும் மலர்களுடைய சங்கமும் அதிகமாக இருக்கிறது என்று அதற்கு விளக்க உரை சொல்வார்கள். இப்படி 6666 வசனங்களை எடுத்து பார்த்தாலும் கூட நிச்சயமாக திருக்குர்ஆனுக்கு நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விளக்கம் சொல்லக்கூடிய நிலையுள்ளது அல்ல. சாதாரணமாக எடுத்து பாருங்கள், சட்டம் என்பது எவ்வளவு பெருசு? முகமதன் லா என்பது எவ்வளவு பெருசு? இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்டம் முகமதன் லா எத்தனை வாயில் இருக்கிறது என்பதை நீங்கள் வக்கீலிடத்தில் கேட்டால் தெரிந்து கொள்ளும். அவ்வளவு அத்தனை சட்டங்களையும் அல்லாஹ் 500 வசனங்களில் சொல்கிறான். 6666 வசனங்களை சட்டங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லை. வெறுமனே 500 வசனங்களிலே அத்தனை சட்டங்களையும் உள்ளடக்கி சொல்கிறான். சுருக்கி மடக்கி சொல்வதற்கு அவருக்கு தான் முடியும். அந்த சட்டங்கள் எல்லாம் இதனுடைய அடிப்படையில் தான் வந்தவைகள். அந்த 500 வசனங்களுக்கு நாம் விளக்கம் சாதாரணமாக பார்த்தால் யார் அந்த 500 சட்டங்களிலிருந்து 500 வசனங்களிலிருந்து 500 சட்டத்தை கூட மாடல் எடுக்க முடியாது. ஆனால் 2 சட்டங்களுக்கு அவைகள் அடித்தளமாக இருக்கின்றன. அப்ப அந்த ஞானத்தை எல்லாம் எல்லாம் சுருட்டி வைத்திருக்கிறான் என்பதுதான் குர்ஆனுடைய யதார்த்தமும் உண்மையுமாகும். குர்ஆனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொல்வார்கள். பல்லியு அன்னி வலோ ஆயா, என்னிடமிருந்து நீங்கள் கற்றது ஒரு வசனமாக இருந்தாலும் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுத்து விடுங்கள். ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அடுத்தவங்க கற்றுக் கொடுத்துருங்க. கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னதற்கு பெருமானம் சொல்லுகிற காரணம் தெரியுமா? ருப்ப முகந்தலின் அவளாம் சாமி, மாணவன் ஆசிரியரை விட தரப்பட்டவனாக இருக்கலாம் என்று ஒரு செய்தியை பெருமானார் சொல்கிறார்கள். மாணவன் ஆசிரியரை விட தரப்பட்டவனாக இருக்கலாம். கணியத்திற்குரியவர்களே, உலகத்துல நீ யாரை கேட்டாலும் கூட ஆசிரியர் தான் கேட்டாரே சொல்லுவார். ஆசிரியர் தான் எங்க கேட்டா கூட நாங்க காலத்துல இயற்கை 8ஆம் வகுப்பு அந்த கல்வி என்னங்க இருக்கு இப்பதான் நம்ம சொல்லுவோம். இந்த காலத்துல மாணவர்கள் என்பவர்கள் கல்வி இல்லாதவர்கள் என்பதாக நாம் நினைப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது குர்ஆனுக்கு அது சட்டம் அல்ல. குர்ஆனுடைய நியதி போது நியதி வேறு. குர்ஆனுடைய நியதி தெரியுமா? மாணவன் ஆசிரியரை விட அதிகமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி முடித்து விட்டது என்பது கிடையாது. அடுத்து வரக்கூடிய காலத்திலே இன்னும் விளக்கம் வருகிறது. அதுக்கடுத்து வரக்கூடிய காலத்திலே இன்னும் விளக்கம் வருகிறது. அதுக்கடுத்து வரக்கூடிய காலத்திலே இன்னும் விளக்கம் வருகிறது. அந்த விளக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறது. முற்காலத்தில் உள்ளவர்கள் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகளுக்கும் புதிய விஞ்ஞானங்கள் வருகிற பொழுது அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வதற்கும்
இன்னும் பிரிய புதிய விளக்கத்துக்கு விளக்கம் சொல்வதற்கும் விரிந்து கொண்டே கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் புதிதாக ஆய்வுகள் வளர்ந்து விட அதிகமான ஞானத்தை பெற்றுவிட முடியும். எனவே இதனுடைய விளக்கங்கள் என்பது முடிந்துவிட்டது என்பது பொருள் அல்ல. இதற்கு விளக்கம் சொல்ல முடிக்கவும் முடியாது. ஆனால் எல்லாமே ஆதாரபூர்வமான அடிப்படையில் வைத்துத்தான் இந்த குர்ஆனை விளங்க முடியும். அதற்கு அடிப்படை யார் என்பதை அல்லாஹ் குர்ஆனை சொல்வார். 44 வருடங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதற்கு தஃசீர். திருக்குர்ஆன் தஃசீர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை வைத்துத்தான் விளக்கம் காண வேண்டும். பெருமானாரை அப்புறப்படுத்திவிட்டு குர்ஆனுக்கு விளக்கம் காண ஒருவன் முற்பட்டான் என்றால் நரகத்தில் நேரடியாக போய் சேர்ந்து விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றித்தான் 16:44 வசனத்திலே சொல்வான், வான்தன்னா இலைய சிரிக்கார், இந்த உலகத்தை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். மக்களுக்கு நீங்கள் விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டும். பெருமானாரை விளக்கமாக எடுத்து சொல்றான். யோசிச்சு பாருங்கன்னா 5 விளக்கத்தோடு கிட்டே குர்ஆன்ல எந்த இடத்துல அல்லா வலியுறுத்தவர் அப்புறமா மகிழ்ச்சி சொல்லவே இல்லை. தொழுகையினுடைய சின்னங்கள் என்ன, பருவங்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற சொன்னாரா? நோம்பை பற்றி சொன்னானா? குறித்தல் என்ன? ஜக்காத்தை சொன்னானா? ஹஜ்ஜை சொன்னானா? எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விளக்கம் சொல்வார்கள். சல்லூகமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுகிற மாதிரி தொழு. தொழுகைக்கு என்ன விளக்கம்? நான் தொழுவது தான் சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் விளக்கம் சொல்ல வேண்டியது தவிர அதை விடுத்து தனியாக ஒரு விளக்கம் தானால் அவன் வழிகட்டில் போய் சேர்ந்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்வாங்க, ஹஜ்ஜி செய்வது எதை நான் எப்படி செய்கிறேனோ அப்படி செய்யுங்கள். ஜக்காத்தை பற்றியும் இன்னும் வழிபாடுகளை பற்றியும் ஒவ்வொரு செயல்களுக்கும் அவர் தான் விருதுயாக இருக்கிறார்கள். அந்த விரிவுரையோடு நாம் பார்க்கும் பொழுதுதான் அந்த குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியும். கணியத்திற்குரிய குர்ஆன் எவ்வளவு ஆழமான கருத்து கொண்டது என்பதை சொல்வதற்காக வேண்டி நாம் விளங்கிய சில அத்தியாயத்தில் உள்ள சின்ன சின்ன செய்திகளை உங்களுடைய கவனத்திற்காக கொண்டு வருவேன். சாதாரணமான சின்ன வசனங்களில் எல்லாம் எவ்வளவு அமைப்புகள் இருக்கின்றன, எவ்வளவு சிறப்பான விளக்கங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு வசனம் திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உங்களுடைய இறைவன் தேனிக்கு வகையளித்தான் என்று சொல்லுவான். ஒரு இடத்துல அவன் தான் சொல்லியிருக்கிறான், வேற ஒன்றும் தெரியல. உன்னுடைய இறைவன் தேனிக்கு வகையளித்தான். தேனிக்கு வகையளித்தானா? வகியத்தால் நபிமார்களுக்கு வருவது அல்லவா? சாதாரண மனிதனுக்கு யாருக்குமே வகி கிடையாது. வகி என்பது நபிமார்களுக்கு மட்டும்தான் உள்ளது. நபிமார்களுக்கு மட்டும் உள்ள வகியை ஒரு தேனிக்கு போய் அறிவிச்சுக்கிறான். எப்ப அறிவிச்சான், எங்க அறிவிச்சான் கேள்வி வருது. ஆனா குர்ஆன் சொல்லிச்சு, சந்தேகமே இல்லை. தேனிக்கு அல்லாஹ் வகி அறிவித்தான். எப்பொழுது அறிவித்தான், எங்க அறிவித்தான்? விரும்பியாளர்கள் தான் விளக்கத்தக்க விளக்கத்தை சொல்லுகிறார்கள். இந்த தேனி என்ன செய்யும் தெரியுமா? காலையிலேயே புறப்படுகிற பொழுது மலருக்கு மலர்தாடி மலருக்கு மலர்தாடி தேர் எடுத்துக்கொண்டே போகும். தேர் எடுத்துக்கொண்டே போய் வயது நிரம்பிய உடனே திரும்பி பார்க்கலாம். வயது நிரம்பிய உடனே திரும்பி பார்ப்போம். நாம் இருக்கிற இடத்துல இருந்து கூட்டுக்கு எப்படி செல்லும், நாம் இருக்கிற இடத்துல இருந்து கூட்டுக்கு எப்படி செல்லும். அது உண்மையிலே போகும்போது வழியை பார்த்து கொண்டு செல்லவில்லை. அதுவும் அந்த மலர் நண்பர் தேன் ததும்பி வடிகிறது. அது போகும்போது 9 கிலோமீட்டர் வேகத்துல போகும், வரும்போது 6 கிலோமீட்டர் வேகத்துல திரும்பி வரும். மலரை பார்க்க பார்க்க அது ஆசையாக போயிட்டே இருக்கும், எங்க போயிட்டு தெரியாது. அப்ப அங்கிருந்து எந்த கூட்டுக்கு எப்படி போறது என்பது அதுக்கு தெரியாது. இப்பவே கூகுள் மேப் வாங்கிது. வரும்போதே என்னுடைய அன்பு நண்பர் விஜயராஜா வரவழையெல்லாம் சொல்லியிருந்தாரு, மேப் அனுப்புங்க, அபுதாயருக்கு வர வேண்டியது இருக்குது, அபுதாயர் இந்த இடத்துல இருக்கிறா, கூகுள் மேப் அனுப்புங்க சொல்லிட்டே பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மனிதனே ஒரு சின்ன நகரத்தில் இருக்கொண்டே மேப் இல்லாமல் பயணிக்க முடியல. அப்படி இருக்கிற பொழுது இந்த தேதி எப்படி கிட்ட இல்லாமல் போயிட்டு கடைசியில் அங்கிருந்து கூட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. வழி தெரியாது என்ற உடனடியாக அது என்ன செய்கிறது? யாருந்தா எனக்கு வழி தெரியல, நீ வழி வேண்டாம்.
யாருந்தான் எனக்கு வழி தெரியல, நீ வழிகாட்டி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. கேட்ட உடனேயே கேட்ட ஆச்சரியம் என்ன தெரியுமா? உடனே அல்லாஹ் முன்னால வரலாம். முன்னால வந்து நீ நிற்கிற இடத்துல இருந்து நேர வடக்கு இன்னொரு 12 டிகிரி இருக்கு, இன்னொரு 18 டிகிரி இருக்கு, இன்னும் 5 டிகிரி இருக்கு. என் அதை திருப்பி போடுறான். திருப்பி விட்டுட்டு இப்போ நேர ஊர் பிடிச்ச மாதிரி பறந்து போகும் கூட வந்துடும். வசூலுக்கு சுகுதி துருகா உங்களுடைய இறைவன் காட்டிய இந்த திசையிலேயே நேரடி பலன் கூடு வந்துவிடும் என்று அந்த அடையாளம் சொல்கிறான். அல்லாஹ் வழியளிக்கிறான். அது வேறு யாரையும் திட்டமிடவில்லை, நேரடியாக அல்லாஹ் வழி கூப்பிடுகிறது. அல்லாஹ் அதற்கு வழியளிக்கிறான். எப்படி வழியளிக்கிறான்? அதிலிருந்து திசையை திருப்பி விடுறான். இதுல நேரம் பிடிச்ச மாதிரி நேரம் போகலாம் கூடு வந்துவிடும். ரோடா இருந்தால்தான் நம்ம அங்கிருந்து பாதை பார்த்துட்டு இருக்கணும். வாகனத்தில் உலகக்கூடிய அந்த குறிப்பிட்டதுக்கு அவைகளுக்கு ஏது மாறி திருப்பி விட்டால் போய் சென்றலாம். அந்த வழி அது வந்து சேர்ந்து விடுறது. இது முகாந்தியாக சொல்லிவிட்டு சொல்லுறான், அற்புதமா சொல்றான். சொல்லிவிட்டு அற்புதமான ஒரு வழிகாட்டை செல்றான். நாம கூப்பிட்டா அல்லாஹ் வர்றதில்லை, ஆனா அது கூப்பிட்டா மட்டும் ஏன் வந்தான்? நாமளும் தெரியுமா பொறுப்பாக அல்லாஹ் உடனே எனக்கு வருதில்லை. கேட்டாம நான் 7 வருஷமா கேட்டு கொஞ்சம் துவா கபூல் ஆகல, இத்தனை காலத்து தொழுது கேட்டேன் துவா கபூல் ஆகல. யார்கிட்ட கேட்டாலும் மனம் நிறைய திட்டங்கள் வச்சிருப்பாங்க, இந்த துவாலாம் கபூல் ஆகல. எந்த துவா கபூல் ஆச்சு சொன்னால் அது ரொம்ப அபூர்வமான ஒன்று. நான் கூப்பிட்டால் அல்லாஹ் வருவதில்லை, அது தேடி கூப்பிட்டா மட்டும் அல்லாஹ் வந்துடுறான். அதை அல்லாஹ் இங்கே சிந்திக்க சொல்றான். ஏன் அவருக்கு மட்டும் அல்லாஹ் வழிகாட்டினான்? நீனும் கூப்பிட்டு வர்றதில்லை, அது கூப்பிட்டா வந்ததானே காரணம் என்றால் அது சதாவும் அல்லாஹை நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் அல்லாஹை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றன. எல்லா நேரத்தையும் அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எல்லா நேரத்தையும் அல்லாஹ் சொல்றதுனால உடனே கூப்பிட்டவர்களுக்கு அவன் பதிலளிக்கிறான். மனுஷன் இருக்கிறானே, என்னைக்காவது ஏதாவது நஷ்டம் வந்து அல்லாஹ் நடக்கும். ஒண்ணு விசாரிச்சா வரணும், வியாபாரத்துல ஒரு பழக்கத்து இல்லாம தொய்வா கூட அந்த நேரத்துல போவான். வீட்டுல ஏதாவது உடம்பு செல்வு இது மாதிரி சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் நினைப்பாது இருக்கிற. அல்லாஹ் எந்த இடமும் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்றால் வளர்ச்சிருக்கு. அது அதை நினைக்கிறது. ஒரு இடத்துல அந்த அற்புதமா சொல்லி காட்டுவான். அதுக்கு மட்டுமல்ல, அவரம் உயிரினத்தை பௌத்தவும் இன்னும் புள்ளி செய்யும் பகுதியில் வான வழியிலே பறந்து செல்லக்கூடிய அந்த பறவைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அணிமுகத்தில் செல்லக்கூடிய பறவைகளை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் தன்னுடைய இறக்கைகளை சுருக்கி விட்டு வீழ்கின்றனவே. அப்படி சுருக்கிற பொழுது அவைகளை யார் வானத்திலே தடுத்து நிறுத்துகிறார்? ரஹ்மான் அடைந்தவர்கள் யாரும் தடுத்து நிறுத்துவதில்லை. அவன் அல்ல எல்லா பொருளையுமே கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டி எல்லா பறவைகளுக்கும் வழிகாட்டுவது யார்? எவ்வளவு பறவைகள் ஆச்சரியமாக இருக்கிறது. மனிதன் கூட இப்படி கோடை வாசத்தலங்களுக்கு செல்வதில்லை. மனிதன் கூட ஊட்டிக்கோ அது கொடைக்கானலுக்கோ மனிதன் கூட செல்வதில்லை. ஆனால் இவைகள் கண்டம் விட்டு கண்டம் வருகின்றன. கண்டம் விட்டு கண்டம் வருது. ஒரு இடத்திலே குளிர்காலம் துவங்கிவிட்டால் அங்கிருந்து இடம் பெயர்ந்து வேடம் தாங்கள் இடத்தை போயிருது. வேடம் தாங்கள் என்ற இடத்திற்கு எந்த நாட்டு பறவை தான் வருகிறது? ஆஸ்திரேலியாவில பறவை வருகிறது, அமெரிக்காவுடைய பறவை வருகிறது. அந்த பறவைகள் தான் இங்கே எப்படி வருகிறது? யார் வழிகாட்டுகிறார்? ஆகாய விமானத்திலே எத்தனை விதமான நுண்ணிய கருவிகளை வைத்துக் கொண்டு நாம் வழக்கத்தை பெறுகிறோம். ஆனால் அப்பாவி ஒரு பறவை அது ஒவ்வொரு இடங்களுக்கும் வருகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்தையும் வேடத்தாங்கள் போன்ற பறவை சரணாலயங்களுக்கு வருகின்றது. எப்படி வருகின்றதோ அதற்கு யார் வழிகாட்டியது? யார் வழிகாட்டினான்? அர்த்தம் சொல்றார், நான் தான் வழிகாட்டினேன். ஏன் நான் வேலை இல்லாம வழிகாட்டியிருக்காங்க? இடம் நினைத்துக் கொண்டு இருக்கிறதோ கையாடுற, நீ நினைத்துக் கொண்டு நான் வழிகாட்டுற, நீ நினைச்சு சுத்தியா? ஆற்றில் திறந்து என்று ஒரு பறவை வடதுருவத்திலையும் தென் துருவத்திலையும் அது வாழும். அண்டார்டிகா அண்டார்டிகா ஆர்டிக் 2 துருவத்திலேயே இது வாழும். இது எவ்வளவு ஆழம் தண்ணி தெரியுமா?
அந்த பக்கம் 2 மாசம், அந்த வட துருவத்தில் 2 மாசம், தென் துருவத்தில் 2 மாசம் இவ்வளவுதான் தங்கும். அங்க வெயில் காலம், அங்க குளிர்காலம் ஆரம்பிச்சுன்னா அங்கிருந்து பறந்து தென் துருவத்துக்கு வரும். பறப்பதற்கு 3 மாசம் எடுத்துக்கொள்ளும். 3 மாதம் பறக்கிறது, தொடர்ந்து 3 மாதம் பறக்கிறது, தென் துருவத்துக்கு வந்து விடுகிறது. அங்கே 2 மாசம் இருக்கும். வெயில் அங்கே இருக்கிறது, அங்கே முட்டையிட்டு குச்சி பிடிக்கும். திரும்பவும் பறந்து அங்கே 3 மாசம் செல்கிறது. ஆக இங்கே 2 மாசம் தங்குது, அங்கே 2 மாசம் தங்குது. போவதற்கு 3 மாசம், வருவதற்கு 3 மாசம். இந்த முறையில அது தங்கி அங்கே முட்டையிட்டு குளிச்சு வரக்கூடிய இனவெற்றி செய்யக்கூடிய பறவைகளாக இந்த டெர்ன் என்ற பறவை இருக்கிறது. ஒரு துருவத்திலிருந்து மற்றொரு துருவம் எவ்வளவு தூரம்? 40,000 கிலோமீட்டர். 40,000 கிலோமீட்டரை 3 மாதம் பறந்து கிடக்குது. எதற்கு வழிகாட்டுறது யார்? நாம் ஆகாயமானம் செய்வது செல்வதாக இருந்தாலே கூட ஒரு இடத்துல பனி பொழிவு இருக்கிறது, ஒரு இடத்துல கடுமையான மேகக்கூட்டம் இருக்கிறது என்று என்னவெல்லாமோ தடுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் செல்கிறார்கள். ஆனால் இவைகள் பறந்து செல்கின்றன. அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய பறவைகளுடைய காட்சிகள். அப்ப அவைகளுக்கெல்லாம் வழிகாட்டும் யார்? அல்லாஹ் கேட்கலாம், குர்ஆனிலே கேட்கலாம், யார் வழிகாட்டுறார்? நான் தான் வழிகாட்டுறேன். ஏன் நான் வழிகாட்டுறேன்? அறிவுள்ள உடல் நான் காட்ட மாட்டேனா? நீ அஷபுல் மகரும் காட்டாட்ட என்னுடைய நவீனுடைய உப்பத்துகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் கூப்பிட்ட உடனே நான் செய்வேனா? நான் ஏன் செய்யவில்லை? அதற்கு ஏன் செய்கிறேன்? அது சதாவும் நினைக்கிறது. நீ நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கலாம். கணிதத்திற்குரிய பெருமக்களே, நம்ம படத்தை என்ன தெரியுமா? நம்ம படத்தை என்ன தெரியுமா? ஏதாவது அவசரம் வந்தா அந்த நேரத்தில் தோன்றும். அவசரம் நீக்கி அது பிறகு நினைக்கிறது இல்லை. இந்த முறையில் தான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நாங்கள் எதை சொல்லுகிறேன் என்றால், இங்கே அல்லாஹ் தாலா அவ்ஹா ரப்புக என்ற ஒரு சின்ன வார்த்தையை போட்டு, வஹி என்ற ஒரு வார்த்தையை போட்டு நம்ம இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கலாம். வஹி என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நம்மளை இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கலாம். வஹி என்பது நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொடர்பை சாதாரண ஒரு கையினால் நசுக்கிவிட்டால் ரத்தம் கசிந்து விடுமே, அந்த பறவைக்கு நான் கொடுக்கிறேன் என்றால், அந்த தேவிக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் இதன் காரணம் என்ன? அது சதாவும் நினைக்கிறது. நீ ஏன் நினைப்பதில்லை என்ற கேள்வி நீ நினைத்தால் உனக்கு வகி தர தயாராக. இதைத்தான் அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்ப அஷ்ஹத அதுபர மதுஃபுன் அலல் அவ்வாப் லவ் அக்ஸம் அலல்லாஹி லா பர்ர. எத்தனை பேர் இருக்கிறாங்க? பறக்கத்தலையாக இருப்பார்கள், அழுக்கடைந்த ஆடைகளாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் வீட்டில் வந்து நின்றால் அவருடைய அழுக்கு உங்களுடைய கிரேரங்களை அழகால் அழுக்கிடுமோ என்று நீங்கள் அவர்களை விளக்குவீர்கள். அந்த நிலையில் இருப்பார்கள். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை ஆணையிட்டு சொன்னால், சத்தியமாக யாரெல்லாம் இதை செய்யணும் என்று சொன்னால் உடனே அதை அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றுகிறான். கேட்களை தருவேன். பறவைக்கு மட்டுமல்ல, உன்னிலையும் இப்படி சதாவும் இருக்கிறார்கள். சதாவும் என்ன நிலைக்கூடியவர்கள் அவர் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். உலகிய தரமாட்டேன் என்று அதான் கேட்கிறான். நம்மகிட்ட கேட்டா எல்லா நேரமும் அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? சதாவும் அல்லாஹ்வை எந்த நேரமும் நினைத்துக் கொண்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்பதாக நாம் சொல்லிடுவோம். பறவைக்கு முடியும், பட்சிகளுக்கு முடியும், எறும்புகளுக்கு முடியும், நமக்கு முடியுமா? நாம் 1008 வேலை உள்ளவர்கள் அல்லவா என்பதாக நபிகள் சொல்வதை பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறோம். ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டே இருக்கிறோம். காலையில பார்த்தோம் என்ன, மத்தியானம் பார்த்தா நிற்கிறோம், சாயங்காலம் பார்த்தா அதே இடத்துல அந்த பையன் நிற்கிறான். கடைசியில நெருங்கி விசாரிக்கும் போது என்னடா ஏன்டா நினைக்கிறார் அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த 1C ஒரு பொண்ணு போச்சு, அது திரும்ப அந்த பஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். 1C ஒரு பொண்ணு போச்சு, அந்த பொண்ணு வருதான்னு திரும்பி பார்த்தா என்று அந்த பெண்ணை இணைத்துக் கொண்டு இவன் ஒரே நோக்காக பஸ் வருதா பார்த்துட்டே இருக்கான். சாட்டானா தெரியல, டீ குடிச்சானா தெரியல, காலேஜ் போனானா தெரியல, அவனுக்கு எதுவும் உணவு கால் குடித்ததா தெரியல, அவனுடைய கண்ணு கடந்ததாக தெரியல, உறக்கம் வந்ததாக தெரியல. அவனால நிற்க முடியுது ஒரு மனிதனுக்கு இல்லையா? ஒரு வாலிபனுக்கு
ஒரு பெண்ணை நினைத்து கொண்டு மணிக்கணக்காக நிற்க முடியும். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நம்ம வீட்டுல ஒரு பையன் அடுத்த வீட்டு ஜன்னலை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். காலையில தான் பார்த்துட்டு இருக்கான், அவன் தான் பார்த்துட்டு இருக்கான், சாயங்காலம் தான் பார்த்துட்டு இருக்கான், என்னதான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஜன்னல் திறக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்துச்சு, திரும்ப வரலான்னு பார்க்கிறேன். ஒரு மனிதனால் இப்படி பார்க்க முடிகிற போது ஏன் அல்லாஹ்வை மட்டும் நினைத்துக் கொண்டு இருக்க முடியாது என்று சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மறுபுலகத்துல போய் பொய் சொல்லிடக்கூடாதுக்காக வேண்டியே இந்த மனிதனுக்கு ஒரு அனுபவத்தை தரும். என்ன அனுபவம் தெரியுமா? திருமணம்னு ஒரு அனுபவம். காதலை பற்றி நம்ம பேசுவாங்க. திருமணம் என்ற அனுபவம். இந்த திருமணம் முடிச்ச உடனே ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள். இந்த 90 நாள் கல்யாணம் முடிச்ச நேரத்தில் நான் எப்படி இருந்தோம்ன்றத ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பெற்று ஒரு 90 நாள் நாம் எப்படி இருந்தோம்? மன கட்டாலையா, மயில கட்டாலையா, அதை கட்டாலையா, எப்ப பார்த்தாலும் அவளையே பிடித்துக் கொண்டு இருந்தோமா இல்லையா? அந்த உணவை அல்லா நான் தர்றான். அல்லா அவன் நினைச்சு நான் இருக்க முடியாத நீ சொல்லாத, வெடமா நீ ஆறு வயசுல 90 நாள் இருந்திருக்க முடியாது மட்டும் என்று சொல்லாத என்று அல்லா காட்டுவதற்காண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அனுபவத்தை உண்டாக்குறான். ஒரு பெண்ணின் மீது, அது ஒரு பெண் ஒரு ஆணின் மீது ஒரே இத்தனையோடு வேறு சாப்பாடை பற்றி கவலை இல்லை, உழைப்பை பற்றி கவலை இல்லை, மொழிகளை ஈடுபாடு கிடையாது, எதிரையும் வேறுபாடு கிடையாது, அதை நினைத்துக் கொண்டே இருக்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது ஏன் அல்லாஹ் நினைத்துக் கொண்டு எல்லாம் இருக்க முடியாது? அந்த பறவை இருக்குது, அதனால வலிக்கிற இன்னைக்கு கூப்பிட்டா மறக்க அந்த பயவுள்ள பற அந்த தேடி இருக்கிற மறுநாளாவது ஒழுங்கா ரூட்டை பார்த்து போகணும்னு நினைக்கிறீங்களா? முதல் நாள் தான் தவறி போயிடுச்சு, அந்த போயிடுச்சு இடம் தெரியல, அல்லாட்ட கேட்டுச்சு. சரி நாளைக்காவது ஒழுங்கா ரூட்டை பார்த்து போகணும்னு நினைக்கிறீங்களா? அது போகாது. அது மாதிரிதான் போய்கிட்டோம். ஏன் போய்கிட்டு இருக்குன்னா, ஏன் எனக்கு என்ன காலையில கூப்பிட்டா வந்து வழியா எடுத்து போறான், அவ்வளவு தைரியம் பாருங்க அந்த பறவைக்கு. மறுநாளும் அது வழியை பார்த்து கொண்டு செல்லாது. எந்த பறவையும் வழி பார்த்து கொண்டு செல்லலாம் என்ற கருத்து காணவே முடியாது. அதைத்தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கரும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரக்கதும் கமா யர்து குத்தைல தஅது சிமான் வ தவக்கிதா. நீங்க அவுலியாவுடைய தக்க வேண்டியதில்லைப்பா, அவுலியாவுடைய தக்க வேண்டியதில்லை, ரசூலுல்லாஹுடைய தக்க வேண்டியதில்லை. சாதாரண பறவைக்கு இருக்கக்கூடிய தவக்குல் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறவைக்கு இருக்கக்கூடிய தவக்குல் இருந்தாலே போதும். நேற்று தான் தெரியாம போனோம், இன்னைக்காவது புத்தி பிடிச்சி கரெக்டா பண்ண நினைச்சா நினைக்கல, எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் நெருப்பித்துக் கொண்டு செல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது அவுஹா என்ற ஒரு வசனத்தை செய்து இன்னும் எத்தனையோ செய்திகளை அவர் எழுதுகிறார்கள். எனக்கு ஆச்சரியமான வகி என்ற வாக்கி அதெல்லாம் அங்கே முடித்து போட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு வசனம் அல்லாஹ் தஆலா நிகழ்ச்சியுற்றவன் மிக அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறார். ஒரு வழக்கம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற ஒரு வசனம். நபியை கண்ணால் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்பான். நம்ம எல்லாம் சின்ன சின்ன வசனங்கள் நாம் சொல்லணும், பெரிய ஆய்வுக்கு நாம் செல்லவில்லை. எவ்வளவு கருத்துக்கள் அடங்கியது. 300 வருஷம் 300 வாரம் போதாது, 3000 வாரம் போதாது, 3,00,000 வாரம் போதாது. எவ்வளவு சொன்னாலும் விரிந்து 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 கொண்டே இருக்கும். ஒரு நாளை விட ஒரு நாளுடைய விளக்கங்கள் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சாதாரண மனிதன் புத்தகத்தை கைது வைத்துக் கொண்டு இருப்பார்கள். பழமைத்தனத்தை தவிர வருது. அவ்வளவு அழகான கருத்துக்கள். அலம் தர, நான் மேல அவுஹா என்று ஒரு வார்த்தையை வைத்து பேசினேன். அடுத்து தர என்ற ஒரு வார்த்தைக்கு வருகிறேன். அலம் தர, நபியை பார்க்கவில்லையா? நல்லா கேட்கிறான். நம்ம தினமும் ஓதக்கூடிய வார்த்தை. மதுரைக்குலாம் இமாம்கள் தவறாமல் 2 நாளைக்கு ஒருக்க கட்டாயம் ஓதிடுவாங்க. அது வார்த்தை 2 நாள் 2 தடவை ஓதிடுவாங்க. அலம் தர கைவ யாரை படைய அந்த எந்த செய்தார் என்று நீ பார்க்கவில்லையா? வெளியிட்டிருக்கிறீர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லா கேட்கிறான், நீங்க உங்க கண்ணால பார்க்கலையான்னு கேட்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்கவே இல்லை. அப்பொழுது 50 நாள் கருவிலே மிச்சம் இருக்கு. 7 மாதம் நான் முடிஞ்சிருக்கு. நான் 50 நாள் கழிச்சுதான் பிறக்க போறேன். 50 நாள் இன்னும் 7 மாத குழந்தையாக வயிற்றுக்குள் இருக்கிறார்கள்.
7 வயதான குழந்தையாக வயிற்றுக்குள் இருக்கிற புள்ள எப்படி வெளியில நடந்த நிகழ்வை பார்க்க முடியும்? ஆனா நல்லா கேட்கறான், இப்ப பார்க்கலையான்னு கேட்கறான். எப்படி பார்க்க முடியும்? நடந்த நிகழ்ச்சி தெரியும். காரணத்துல அமைந்து போராடி விட்டு அப்புறமா என்ற மன்னன் 6000 படைகளை கொண்டு தாக்குவதற்காக வருகிறான். யானை படைகளை கொண்டதற்காக வருகிறான். அப்பொழுது அல்லாஹ் அந்த படைகளை அவாவிய சாதாரண சிட்டுக்குருவியினுடைய அழகுகளை கல்லை கொடுத்து அவர்களை எல்லாம் விண்ணப்பட்ட வைகோலாக அளவிற்கு எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விட்டார். இது நடந்த செய்தி. இந்த நடந்த செய்தியின் பொழுது அப்துல் முஸ்தலிம் தான் ஊருடைய தலைவராக இருந்தார். அவர் நேரத்தை ஆபத்துல்லாவுடைய கதவை போட்டு அடிச்சார். அடிச்சு போட்டு சொன்னாரு, ஒவ்வொருத்தன் அவன் சாமான பார்த்துக்குருவான். ஒவ்வொரு மனிதனும் அவன் சாமான பாதுகாத்துக்குவான். ஓன் ஜாமான நீ பாது சொன்னார். ஒவ்வொருத்தரும் அவன் ஜாமான பாடாது, ஓன் ஜாமான நீ பாடாது. இந்த அந்த சிலுவை அடைந்தவர்கள் அதை வெற்றி கொள்ளணும் விருப்பம் யார் கொடுத்து எனக்கு என்ன என்பவர்கள் அப்படின்னு பாராட்டுறார். பாடிவிட்டு மக்களுக்கெல்லாம் வலியுறுத்துறார். இன்னைக்கு அப்ரஹாம் மன்னனுக்கும் மகா பிரமாண்டமாக ரஹ்மானுக்கு இடையில சகல பல்லவி படைத்த ரஹ்மானுக்கு இடையில மகாயுத்தம் நடைபெற இருக்கிறது. எனவே யாரும் ஊருக்குள்ள இருந்து அந்த யுத்தத்தில் நிகழ்ச்சிக்கிறாங்க. எல்லாரும் தப்பா மலை வந்தது. நாம் என்ன நடக்கிறது என்று வேலைக்கு பார்ப்போம். எல்லாரையும் மலையை கூட்டினார். அங்கு இருந்து கொண்டு எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறார். அதுல பார்த்து கொடுத்ததில்லை. அதுல ஆமினா அம்மாவும் ஒன்று. ஆனால் ஆமினா அம்மா பார்த்தாங்க. ரசூல்லா கேட்கிறாங்க. ரசூல்லா பார்த்து அல்ல கேட்கிறான், அலங்கார நீ பார்க்கறியான்னு கேட்கிறான். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? இறுதியாளர்கள் விளக்க அற்புதமான விளக்கத்தை சொல்றார். ஒரு கலக்கஞ்சி பத்திரிகையில வாரமலர் கட்டுரையில ஒரு கட்டுரை எழுதிச்சு. என்ன கேட்டா, தாய்மார்களே, நீங்க குழந்தை உண்டாயிருந்தா 7 மாசத்துக்கு பிறகு ராத்திரி நேரத்துல டிவி பார்க்காதீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் என்பதை அவர் அதில் எழுதியிருக்கிறார். ஒரு காலம் இருந்தது, குழந்தை தாயுடைய சுவாசத்தை கொண்டு சுவாசிக்கிறது என்று கண்டறிந்தார்கள். ஒரு காலம் இருந்தது, குழந்தைக்கு தாயினுடைய உணவே தான் உணவாக வருகிறது என்று சொன்னார்கள். ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது கண்டறிந்திருக்கிறார்கள், குழந்தை தாய் வழியாக பார்க்கிறது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். 7 மாதம் ஆகிவிட்டா குழந்தை தாய் வழியாக பார்க்கிறது. அதனால் நீங்க இடமெல்லாம் டிவி பார்க்கிறதா அந்த பிள்ளைகளும் சேர்ந்து டிவி பார்க்கும். டிவி பார்க்கிறதுனால அது விடிய விழிச்சுதாங்க. உன்னுடைய உடம்புக்கு அது தாங்கும், ஆனா குழந்தையினுடைய உடம்பு தாங்குமா? அதனால் மிக மெலிந்து வருகிறது. பெருவாரியான குழந்தைகள் 2 கிலோ கூட இருப்பதில்லை, மெலிஞ்சே வருது. மெலிந்து வருகிறது என்பது மட்டுமல்ல, கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய நிலையில தான் குழந்தைகள் வருது. கண்ணாடி பாத்திரத்தில் வைத்திருந்த குழந்தைக்கு அரிசா கொடுத்துதான் புழைக்க வைக்க வேண்டிய நிலையில் இந்த குழந்தைகள் வருகிறது. அப்படி மெலிந்து போவதற்கு என்ன காரணம்? குழந்தையை எடை குறைத்து போவதற்கு என்ன காரணம் தான் தாயோடு சேர்ந்து பார்க்கிறது. ஆய்வு கண்டுபிடித்து அந்த பத்திரிகைகள் எழுதினார்கள். தாய்மன் சேர்ந்து குழந்தையை பார்க்கிறது. எனவே நீ எப்படியாவது போச்சு தர இந்த பச்சை குழந்தையை வீணாக்காத. எனவே நீனாவது போய் நேரம் காலத்தில் படுத்து என்று அவர்கள் எழுதுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது தாய் வழியாக குழந்தை பார்க்கிறது என்பதை இப்பொழுதுள்ளவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதனால்தான் மேலை நாடுகள்ல இந்த கிண்டர் கார்டன் சொன்னாங்க. அதுக்கு முன்னாலே வயசுக்குள்ள இருக்கும் பொழுது மொழியை படிச்சு கொடுப்பதற்காக ஒரு டீச்சரை ஏற்பாடு செய்யறாங்க. வயசுக்குள்ள இருக்கும் போதே அந்த டீச்சர் அம்மா வயசை படி வச்சுட்டு இருக்கணும். முன்னால வந்துப்பான்னு சொல்லுவாங்க, ஏ வா ஆப்பிள் பி வா வா என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறது அம்மாவுக்கு அல்ல, உள்ள பிள்ளை வளர்ப்பொழுது அந்த பிள்ளை ஆங்கிலத்தை எடுத்து கொண்டு வருகிறது. வயதிலேயே கற்கிறது. அதற்கான ஏற்பாட்டை இப்போது மேலை நாடுகள் செய்கிறார்கள்.
இது ஒரு ஆச்சரியமா இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷம், ஒரு 10-20 வருஷம் கழியட்டும், நம்ம வீட்டிலே நம்மளே ஒரு ஆயாவை ஏற்பாடு பண்ணிடுவோம். நம்ம பிள்ளைக்கு அறிவியலை சொல்லிக் கொடு அல்லது அவங்க சொல்லிக் கொடுத்து ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏன்னா குழந்தை வயிற்றிலேயே பார்க்கிறது, வயிற்றிலேயே கற்கிறது. இதுதான் நம்முடைய பழங்காலத்தில் உள்ள இறைநேசர்கள் சொல்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4 வயசுல குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டார். 4 வயசுல குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டார். எப்படி 4 வயசுல மனப்பாடம் பண்ண முடியும்? ஏன்னா தாய் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. ஓதிட்டே இருக்கும்போது உள்ளே உள்ள மனப்பாடம் 7 மாதத்துல இருந்து 3 மாதம் வரைக்கும் அந்த பிள்ளை வேற பூரத்து மனப்பாடம் அப்படி ஃபுல்லா அப்படி மனசுக்குள்ள பதிச்சு வெளியே வந்த உடனே அது லேட்ட புதுப்பிச்ச உடனே அது சாப்பிட்டாக மாறி கணிதத்திற்கு பெண்களே ஹாஜா பக்தார் காட்டி அடுத்துள்ளாரே ஒரு ஞாபகம். அவங்க குழந்தையாக இருக்கும்போது அவங்க தகப்பனார் ஹமீத்ஜி என்ற உஸ்தாத் இடத்துல கொண்டு போய் இந்த பிள்ளையை கொண்டு விட்டார். ஹாஜா பக்தார் காட்டி அடுத்துள்ளாருடைய குழந்தையா இருக்கும்போது அவங்க உஸ்தாத் ஹமீத்ஜி என்ற கொண்டு குழந்தைய விடுறார். அப்போ குழந்தைய விட்ட உடனே அந்த பிள்ளை ஆசிரியர் சொல்ற பாடத்தை ஆரம்பிக்கலாம். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சுப்ஹானல்லாஹி அஸ்ராவுல இருந்து ஆரம்பிங்க. குழந்தை 5 வயசுக்குள்ள சுப்ஹானல்லாஹி அஸ்ராவுல இருந்து பாடத்தை ஆரம்பிங்க அப்படின்னா உடனே ஆசிரியரே தெரிஞ்சு போனாரு. அலிஃபு சொல்லி கொடுத்து அலிஃபு ஆயிரம் வருவதற்கே 3 மாதம் ஆகுங்க. வேகும் பொழுதே சுப்ஹானல்லாஹி இருந்து ஆரம்பிங்க என்பதாக குழந்தை சொல்லுது. ஏன்பா அதுக்கு முன்னாடி உள்ள வயசு நம்ம வயசுக்குள்ள இருக்குமா? நம்ம வயசுக்குள்ள இருக்கும்போது வயசு எல்லாம் ஒரு காலத்துல நம்பப்படாத கதையாக இருந்தது. ஆனா இப்பொழுது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. என்ன வந்தால் 7 மாதம் ஆயிட்டால் குழந்தையை தாய் வழியாக பார்க்கிறது, கற்றுக்கொள்கிறது. இப்பொழுது விஞ்ஞானத்தை சொல்லி காட்டுகிறது. இப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாங்க. கேட்டது நமக்கு நல்லா புரியுது. நீ பார்க்கவில்லையா? அதான் தர நீ பார்க்கவில்லையா? அப்போது 7 மாத கர்ப்பமாக இருந்தீர். நீ உன்னை கண்ணினால பார்க்கவில்லையா? வயதில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் என்ற தத்துவத்தை விஞ்ஞான உண்மை தர என்ற 2 வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா அற்புதமாக அமைப்பிட்டார். கணித் நாம் பழமையாக ஓதக்கூடிய வசனங்கள் தான். ஆனால் அவற்றெல்லாம் அவ்வளவு ஞானங்கள் இருக்கிறது என்பதை அது முன்துரைந்தவர்கள் முன்துரைக்கும் பொழுதுதான் நமக்கு தெரிய முடிகிறது தவிர அதெல்லாம் நம்முடைய ஆய்வின் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறோம் முடியாது. சமீபத்தில் ஒருத்தர் இஸ்லாமுக்கு வந்திருக்கிறார். அவர் பேர் ஹேரமின்னு பேர். என்னப்பா இஸ்லாமுக்கு வந்திய, எதை வைத்து இஸ்லாமுக்கு வந்த என்பதாக அவர்கள் விவரம் பேசும்போது தப்பத்தியதாசூரா வச்சு இஸ்லாமுக்கு வந்தேங்கிறார். தப்பத்தியதாசூரா வைத்து நான் இஸ்லாமுக்கு வந்தேன் என்று சொல்கிறார். நம்மளும் தான் தப்பத்தியதாக எத்தனை ஓதுறோம். இஸ்லாமாக இருக்கிறதுல தத்துவம் இருக்கிறது. தப்பத்தியதாக நம்ம ஆயிரக்கணக்கான ஓதுறோம். இஸ்லாமாவது அப்படி என்ன தத்துவம் அப்படின்னு தெரியல. தப்பத்தியதா அபில ஹபின் அவர்களுடைய 2 கரங்களும் மண்ணா போகட்டுமாக, அவனும் மண்ணா போகட்டுமாக, இப்படித்தான் வருது. அவனுடைய மனைவியும் அவனுடைய மகன்களையும் பற்றியுள்ள அந்த அவன் செய்த கொடுமைக்கான கட்டணையான வார்த்தைகளாக அது தகுதிக்கும் அது என்ன வழி நமக்கு ஒன்று தெரியும். ஆனா அவர் இஸ்லாம் என்று சொல்வதற்கு இதை காட்டுகிறார். காரணம் என்னவென்றால் நாம் எல்லாம் குர்ஆனோடு என்ன தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு போக வேண்டிய ஆய்வு செஞ்சு ஆய்வு கண்ணோடு அதனுடைய முக்கியங்கள் எத்தனை கருத்துகள், எத்தனை விதமான தப்சீர்கள் குர்ஆனில் இருக்கிறது, எத்தனை பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவையும் புதிய ஆய்வு கட்டுரைகள். அந்த ஆய்வுகள் எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அதில் ஈடுபாடு கொண்டதே இல்லை. கணிதத்திற்குரியவர்களே, அதனால இந்த சின்ன சின்ன சூறாக்கள் என்ன இருக்கிறது, குருவல்லாவில் என்ன இருக்கிறது, குலவு என்ன இருக்கிறது, இதுல என்ன இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. சொல்லுவார்களா சூரத்து ஃபாத்திஹா 7 வசனம் நம்ம டைரி ஓடலாம். அதுக்கு 100 ஒட்டகம் சுமக்கிற அளவிற்கு நான் வீடு எழுத முடியும் என்கிறார். அதுல என்ன இருக்கு? சுருத்து பாட்டாலே என்ன இருக்கு? நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். என்ன எடுக்க முடியும், என்ன இருக்க முடியும்? எடுத்து 114 எடுத்தான். 114 சூறாக்களுடைய 104 எடுத்துதான் இருக்கு. 114 சூறாக்களை அறிவுறுத்துவதற்காண்டி அது 114 எடுத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 114 எடுத்து 100 ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு என்ன யாரும் எடுக்க முடியும் என்று வைத்தான். அதை விளக்கம் செய்தால் முடியும். அவ்வளவு விளக்கங்களுக்கு உள்ளே அமைந்திருக்கிறது. 7 கடல் 1 கடல்.
மரங்கள் குரானை பேணாமல் மாற்றினாலும் மாற்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சவால் விட்டிருக்கிறானே, அது ஒவ்வொரு வருஷத்துக்கு பொருந்தும் அல்லவா? அத மேலை நாட்டவர்கள் எல்லாம் கூட இந்த குரான் மீது தங்களுடைய ஈடுபாடுகளை எடுத்துக் கொடுத்தார்கள், விரிவுரைகளை அவர்கள் அதை எடுத்துக் கொடுத்தார்கள். சப்பத்தியதா சோராவில் இஸ்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன விஷயம்? அவர் சொன்னாரு, நான் ஒரு கிறிஸ்தவன், எல்லாரும் இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களுக்கு குரான் எல்லாம் படிச்சுடாத, குரான் பக்கமே போயிடாத என்பதாக சொல்லுவது பழக்கம். ஏன்னா அது ஒரு முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகள் என்பதாக என்னிடத்தில் சொல்லி இருந்தார்கள். சின்ன வயசுல தான் சொல்லி இருந்தார்கள். சரி என்று சொல்லி குரானை நான் ஆய்வு செய்ய புகுந்தேன். இதுக்காண்டியே எல்லாரும் குறை சொல்றாங்க, குரான் அவ்வளவு குறை சொல்றாங்க கிறிஸ்தவ மதத்துல. அப்ப அங்க என்னதான் இருக்கும் பார்க்கிறோமேங்கிறதுனால உள்ள போனேன். ஆனா உள்ள போனா அது பொய் என்று சொன்னார்கள். ஒரு இடத்தில் கூட என்னால குறை காண முடியும். ஒரு இடத்தில் கூட என்னால் அதற்கு குறை காண முடியவில்லை. சரி, இரண்டாவதாக முகம்மதுடைய சுயசரிதை அது என்று சொன்னார். முகம்மதுடைய சுயசரிதை அது என்று சொன்னார்கள். சரி சொல்லி ஆய்வு செஞ்சு பார்த்தேன். ஆய்வு செஞ்சு பார்த்தா முகம்மதுக்கு அருள் பெற்ற வேதம் அதுல மூசா என்ற பெயர் 136 இடத்துல வந்திருக்கு. மூசா என்ற பெயர் 136 இடத்துல வந்திருக்கு. ஈசா என்ற பெயர் 26 இடத்துல வந்திருக்கு. ஆனா முகம்மது பெயர் 4 இடத்துல தான் வந்திருக்கு. இது முகம்மதுடைய சுயசரிதையாக இருந்திருந்தா எத்தனை இடம் வந்திருக்க வேண்டும்? இது முகம்மதுடைய சுயசரிதையா? இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சுயசரிதை என்று கூட சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ஜுஸு பரட்டா மூசாயிரம் வராமல் இருக்கவே மாட்டாங்க. எந்த ஜுஸு பரட்டாங்க அந்த மூசாயிரம் வேற வந்து ஊரா புத்தகத்துற மாதிரி மூசாயிரத்துல பற்றி வரும். அப்படி 136 இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி இருக்கும்போது மூசாவுடைய சுயசரிதை என்று சொல்லவில்லை. 26 இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுயசரிதை என்று சொல்லவில்லை. ஆனா 4 இடமே தான் இடம் பெற்றிருக்கிறது முகமது பெயர். அவருடைய சுயசரிதை என்று சொல்வது பொய் என்று நான் புரிந்து கொண்டேன். அதற்கு சொன்னார்கள், இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரியான வேதம் என்றார். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிரியான வேதம் என்றார்கள். ஆனால் நான் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல தௌராத் வேதத்தை நம்பியவர்கள் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உத்தமி என்று நம்பவில்லை. தௌராத் என்ற யூத மதத்தை சார்ந்தவர்கள் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை உத்தமி என்று சொல்லவில்லை. ஆனால் உத்தமி என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அத்தியாயம் முதல் 19 வசனங்களை நான் படித்து பார்த்தேன். துவங்குகிற அந்த அத்தியாயத்தினுடைய 19 வசனங்களை நான் படித்து பார்த்தேன். படித்து பார்த்து எனக்கு அப்படியே அழுகு வந்து விட்டது. அவர் ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறார். அபிசீனிய நாட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை ஹிஜ்ரத்துக்கு அனுப்பிவிட்டார். மதீனாவிற்கு முன்னால் அபிசீனியாவிற்கு தான் ஹிஜ்ரத்துக்கு சென்றார். அபிசீனியாவுக்கு சென்ற உடனேயே இந்த மக்கா எதிரிகள் அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம், அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் இவங்க பக்கத்து நாட்டில் போய் கால் ஊற்றி விடக்கூடாது, எப்படியாவது திரும்ப அழைத்து வந்து உரைக்கணும், அங்கெல்லாம் விடக்கூடாது என்று திட்டமிட்டு அந்த மன்னருக்கு போய் இல்லாத பொல்லாதுமா சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பிடுங்க என்பதாக சொன்னார். அந்த நேரத்தில் அந்த மன்னர் நஜாஷி என்பவர் ஜாக்கிரபு அபீ தாலிப் அவரிடத்துல உங்களுடைய நபி என்ன சொல்றார் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சரித்திரத்தை ஓதி காட்டுகிறார். இந்த 19 ஆயத்தை ஓதணும் மன்னர் அப்படி அழுக ஆரம்பித்து விட்டார். மன்னரும் அழுதா, கவிஞர்கள் அத்தனை பேர் அனுப்பிவிட்டார்கள். ஏனென்றால் புத்தகம் என்பதை தெளிவாக சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எவ்வாறு கருவுண்டானார்கள், எவ்வளவு குழந்தை பெற்றெடுத்தார்கள், பெற்றெடுக்கும் அந்த குழந்தை எப்படி பேசியது என்ற உட்பட எல்லா செய்திகளையும் மிக தெளிவாக சொல்லப்பட்டதை அவர் நினைவுறி கேடங்கள் சொல்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவ்வளவு உத்தமி என்று சொல்ல மதம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கையில் இதை வந்து கிறிஸ்தவர்கள் எதிரி மதம் என்று சொன்னார்களே, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்த 4வது இந்த மதத்தை பற்றி சொல்கிற பொழுது ஷைத்தானுடைய வேதம் என்று சொன்னார். இந்த குர்ஆனை பற்றி பொய் என்றார்கள், நான் குறை காண முடியவில்லை. முகமது சரித்திரை என்றார்கள், அதையும் நான் இல்லை என்று தெரிந்து கொண்டேன். கிறிஸ்தவர்களுக்கு எதிரி என்றார்கள், அதையும் இல்லை என்று தெரிந்து கொண்டேன். ஷைத்தானுடைய வேதம் என்று சொன்னார். ஷைத்தானுடைய வேதம் என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது
ஷைத்தானிற்கும் பாதுகாப்பு கேளுங்கள் என்று 7 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தானுடைய வேதமாக இருந்தால் அப்படி சொல்வானா? ஷைத்தானுடைய வேதமாக இருந்திருந்தால் ஷைத்தானிற்கு பாதுகாப்பு தேடுங்கள் என்று 7 இடத்துல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படியான இது ஷைத்தானுடைய வேதம் அல்ல என்பதாக நான் புரிந்து கொண்டேன். அதுக்கடுத்து சொன்னாங்க, தப்பத்தியதான் நான் இஸ்லாம் ஆவதற்கு காரணமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தப்பத்தியதா இறங்கி 10 வருஷம் வரைக்கும் அந்த அபூ லஹப் உயிரோடு இருந்தான். 10 வருடம் வரை அபூ லஹப் உயிரோடு இருந்தான். எந்த அபூ லஹபை பற்றி அந்த ஆயத் இறங்குறதோ அந்த அபூ லஹப் 10 வருஷம் உயிரோடு இருந்தான். உண்மையிலேயே அந்த குர்ஆன் சொன்னது பொய்யாக இருக்குமானால் அவன் ஈமான் கொள்ள மாட்டான். அவன் நரகத்திற்கு தான் போவான். கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்திற்கு செல்வான் என்பது உண்மையாக இருக்குமானால் அபூ லஹப் இஸ்லாமாயிருக்கலாம். ஆனா வாய்ப்பு இருக்கிறதுக்கு இஸ்லாம் ஆயிருக்கலாம். இப்ப உதாரணமா நம்ம நாட்டில் கூட ஆனா கட்சியா இருக்கும், திடீர்னு ஆனா காணும் வேறொரு கட்சியா இருக்கும், அப்புறம் ஈனா கட்சியா இருக்கும், அப்புறம் ஈனாவை காணாம போயிடும். இப்படி எத்தனையோ பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அது மாதிரி அவர் அந்த அபூ லஹப் என்னை முகமது சொல்றது போய் நான் இஸ்லாம் ஆகிட்டேன் வேஷம் போடுறதுக்காக வேண்டியாவது ஒரு இஸ்லாம் ஆகிருக்கிறதல்ல. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாதம் இல்ல, 2 மாதம் 10 வருடம் உயிரோடு இருந்திருக்கிறார். அப்ப இஸ்லாம் சும்மா வேஷத்துக்காக இஸ்லாம் பொய் கொடுத்துருக்காங்க. அவனுடைய நோக்கத்தை பொய் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வேற பொய் நான் இஸ்லாம் ஆகிட்டேன் என்று சொல்லி நினைச்சிருக்கலாம், பொய் கொடுத்துருக்கலாம். ஆனா பொய் கொடுத்து முடியாது. ஏன்னா குர்ஆனில் காட்டியிருக்கோம். 10 வருடமாக இருந்தும் கூட ஒரு நாள் கூட பொய்ப்படுத்துவதற்காக வேண்டியாது பொய்யான வதத்திற்காக இஸ்லாத்தம் ஆயிருக்கலாம் ஆக முடியாது. ஏன்னா குர்ஆனுடைய வார்த்தை அவ்வளவு வலிமை பெற்றது. சொன்னதுதான் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி அதை நிற முடியாது. அப்ப குர்ஆனுடைய வலிமையை கண்டுட்டேன், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை கண்டுகொண்டேன். சொன்னதுதான் இது குர்ஆன் சொன்னது. உலகம் உள்ளடங்கும் ஒரு வரி கூட எவனாலும் மாற்ற முடியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, எந்த பெரிய பெரிய எதிரிகள் வந்தாலும் சரி, குர்ஆனை அசைத்து பார்க்க முடியாது என்பதை கண்டுகொண்டேன், இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். கணியத்திற்குரியவர்களே, இப்படியெல்லாம் இந்த குர்ஆன் பார்க்க எவ்வளவு அழுத்தமான கருத்துக்கள், அதில் ஆழமான கருத்துக்கள் உட்புரிந்து கிடக்கின்றன. அவைகளெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் அதில் நாம் கவனம் செலுத்தி அதை அறிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் என்பால் நாம் மிகச் சிறந்த தொடர்பு கொண்டோமே. ஆனால் அல்லாஹ்வுக்கு அதைவிட மகிழ்ச்சி இருக்க முடியாது. அல்லாஹ்விற்கு குர்ஆனோடு நாம் தொடர்பு கொண்டோமே ஆனால் அதைவிட அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது. உண்மையிலேயே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் அடிக்கடி சொல்வது உண்டு. சாதாரணமாக நான் ஒரு புத்தகம் எழுதியிருப்பேன், திருக்குறள் சேர்த்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பேன். எங்கேயாவது ஊருக்கு நான் செல்லுகிற பொழுது அந்த ஊர்ல இமாமும் அந்த புத்தகத்தை படிக்கிறத நான் பார்த்துட்டேன்டா, எனக்கு சந்தோஷம் 1 கிலோ வெயிட் ஏறி. ஏன்னா நம்ம புத்தகையும் இங்கேயும் படிக்கிறாங்க, இந்த ஊர்லயும் படிக்கிறாங்க என்று அந்த என்னுடைய படைப்பினுடைய அருமை எனக்கு தான் புரியும். என்னுடைய படைப்பை மதிக்கிறார் என்று சொல்ற பொழுது நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன் நான் ஒரு அன்பான அல்லாஹ் அவருடைய கவலை முழுமையாக்குவானாக. அல்லாஹ் தாலா இல்லாட்டி அவருடைய குரலின் மூலமாக உலகையே செய்தவரை அல்லாஹ் தாலா நாளை மறுபடியும் சொர்க்கத்தை உலகையே செய்வானாக என்று அவர்கள் நான் துவா செய்யலாம். அவர்கள் வீதியில சென்று கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு பையன் உட்கார்ந்து படிக்கிறான். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உள்ள உட்கார்ந்து படிக்கிறான். அவர் பார்க்கிறார், என்னடா நம்ம முன்னில நம்ம பேசணும், நம்ம படிச்சவங்க படிச்சவங்க அப்படின்னு அவரை ஒரு நிமிஷம் அப்படியே அசந்துருவார். அசந்து நின்றுட்டு அவருக்கு நம்ம சந்தோஷம் தாங்க. நம்ம பார்த்த நம்ம பாடின மாதிரியே பண்றாங்க இல்லையா? படைப்பாளிக்கு தான் அதை அனுபவிப்பவர்களை பார்க்கிற பொழுது ஒரு ருசி அவருக்கு தான் தெரியும். அதை போன்று குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என்னுடைய கலாமை ஓதுகிறான், என்று அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சி அடைவதனுடைய உணர்வுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற கருத்து. மன் கரஹக்கும் இஸ்லாமில்லாஹி ஃபலஹ் குர்ஆன்ல ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை, ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை. ஆனா மூச்சு விட்டா போது ஒரு 10 நன்மை. இறுதி எது சொன்னால் 20 நன்மை.
லா என்று சொன்னால் 30 நன்மை, இது என்று சொன்னால் 40 நன்மை, அல்லாஹ் என்று சேர்த்து சொன்னால் 50 நன்மை. ஒரு இடத்துக்கு 10 நன்மை. தொழுகைக்கு கூட இத்தனை நிமிஷத்துக்கு நன்மை என்பதாக அறிவிக்கப்படல. ஜக்காத்து கூட இத்தனை காலத்துக்கு இத்தனை நன்மை எல்லாம் அறிவிக்கப்படல. அச்சுக்கும் அறிவிக்கப்படல. எந்த அமல்களுக்கும் அந்த அறிவிக்கவே இல்லை. ஆனா அவருடைய வேதம் ஸ்பெஷல் அவனுடைய. அதனால அவன் என்ன சொல்றான்னா, ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை. ஒரு எழுத்து எப்படிப்பட்ட எழுத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார் தெரியுமா? லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உணர்ச்சியை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துகிறார். அந்த ஹதீஸுக்கும் நாம் குர்ஆனுடைய ஆயத்தினுடைய ஹதீஸுடைய விளக்கம் இல்லாமல் பார்க்க முடியாது. அலிஃப் என்பது ஒரு எழுத்து யாரும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அலிஃப்னு ஒரு எழுத்துனாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு எழுத்துன்னு நினைக்காதீங்கிறார். நான் அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன் என்ன சொல்றாங்க? அலிஃப் வந்து ஒரு எழுத்து இல்ல, அலிஃப் வந்து 3 எழுத்து. ஆ பிளஸ் லீ பிளஸ் இஃப், அலிஃப் 30 நன்மை அங்க கிடைக்கும். லாம் என்பது ஒரு எழுத்து அல்ல, ல பிளஸ் அ பிளஸ் இஃப், லாம் 30 எழுத்து. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துக்கு 10 நன்மை சொல்லி அதையும் பெருமானார் இப்படி திருத்தம் கொடுக்குறாங்க. அலிஃபுன்னு சொன்னா 30 நன்மை 10 நன்மை இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அடுத்தடுத்து அதிகமா கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆண்டி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, அலிஃபு லாமு மீமு 3 அர்த்தம் சொல்றாங்க. இந்த 3ம் அர்த்தம் தெரியாது, எவருக்கும் தெரியாது. அர்த்தம் தெரியாது, எவருக்கும் தெரியாது எழுத்து போதுனா 10 நன்மை. தெரிஞ்சு போதுனா எண்ணிக்கையே மட்டிட முடியாது. அலிஃப் லாம் மீம் ரசூலுல்லாஹ் சொல்றது காரணம் என்ன? பட் அவன் ஒரு எழுத்து ஷீ ஒரு எழுத்து ராயரே ஒரு எழுத்து எழுது ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் விளக்கம் போது அலிஃப் லாம் மீம் என்று சொல்றாங்க. அலிஃப் லாம் மீம் என்ன அர்த்தம்? அர்த்தமே தெரியாது. அர்த்தம் தெரியாம போதுனாதான் இந்த 10 நன்மைங்கிறது. அர்த்தம் தெரிஞ்சு விளக்கம் புரிஞ்சு நீ தப்சீர் வந்து அதனுடைய விளக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நீ ஓதுறேன். அறம் தரை கைமை இவங்க ஓதுறதெல்லாம் நமக்கு நினைப்பு வரும். கண்ணை பார்த்து நல்லா பார்க்க சொன்னா என்று நமக்கு நினைப்பு வரும். அவகாரத்துக்கு வரும்பொழுதுதான் அவருடைய மனதிலே அது ஒரு தாக்கம் இருக்கும். ரப்பு தப்பு இந்த ஈ வந்து கூப்பிட்டு வளர்த்து அவனை வர வச்சிருந்து நம்மளா வர முடிக்க முடியலையே, ஏன் நான் முயற்சி பண்ண ஏன் முடியாது? ஒரு ஈ இருக்கக்கூடிய இது நமக்கு கூட இல்லையா? பழைய நம்பிக்கை வைங்கள் என்று சொல்ல சொன்னாங்க. நான் வைக்கலாம் அந்த நினைப்பு உங்களுக்கு அதை பார்த்தோடனே நிச்சயமாகும். தப்பை ஏதாவது பார்க்கும் பொழுது ஆமா உண்மைதானே, குர்ஆனுடைய வசனங்களை அது சொன்னது இதுவரை மாற்றமாக ஏதாவது நடந்திருக்கிறதா, நடக்க யாராவது வைத்து இருக்கிறார்களா? ஒரு சவாலை இந்த உலக அறிஞர் நம்ம விட்டுருக்கிறோம், இது ஒரு வசனத்தை கொண்டு வரலாம் என்று இதுவரைக்கும் யாராவது கொண்டு வர முடிந்ததா? முடியுமா? 1400 வருஷம் ஆச்சு, லட்சம் வருஷமா தான் ஆகட்டுமே. குர்ஆன் மாதிரி வேறு ஒரு குணம் கொண்டு சவால் தான் யாரும் முன்னால் பாராட்ட முடியாது என்ற அந்த உணர்வோடு அந்த வசனங்களில் சிந்திக்கிற பொழுது அதுக்கு அளவு போல அதைத்தான் அலிஃப் லாம் மீம் என்று சொல்றார்கள். அலிஃப் லாம் மீம் என்பது விளங்காத அர்த்தத்தான இந்த 10 என்மை என்பது விளங்கி ஓதினால் அப்படி அப்போது நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு அது குர்ஆன் வாயிலாக வைக்கிறான். கணியத்திற்குரிய பெருமக்களே, அதுல நம்ம எத்தனை பேர் அதை ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை ஓதுவதற்கு அதற்கு ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த திருப்பணம் வாரம் உண்மையிலேயே ஆச்சரியம். 300 வாரங்களாக நடத்திருக்கிறார்கள் என்றால் 300 நாள்னாலே ஒரு வருஷம் ஆச்சு. 300 நாள்னாலே வருஷம் ஆச்சு. நம்ம 300 வாரங்கள் நடத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அல்லாஹ்வை புரிய வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வசனத்தை புரிய வைப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி நடந்திருக்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அதை நடத்தி தர வேண்டும். குர்ஆனுடைய ஞானங்களை விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அவன் ஒவ்வொரு எழுத்துக்களையும் சுட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ஞானங்கள் ஒரு செகண்டாவது நமக்கு அது கிடைப்பதற்கு, அதனுடைய சுவையை அறிவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தர வேண்டும். எப்பொழுதும் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிக்குரிய அறிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.